நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆப்ரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா 46,000 புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்க தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டினுடைய உணவுப் பொருள் வழங்குத்துறையிலிருந்து வந்திருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் புதிதாக 46,000 ரேஷன் அட்டைகள் விநியோகிக்க தயார் நிலையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2,25,000 விண்ணப்பங்கள் புதுசாக வந்திருக்கு. இந்த விண்ணப்பங்களில் தற்பொழுது 46,000 புதிய ரேஷன் அட்டைகள் தயார் நிலையில் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் இது விநியோகம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்குங்க. இது வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்பு. 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்களை நியமிப்பதற்கான தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியான விண்ணப்பங்களுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா, நீங்கள் இணைய வழியில் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை நிரப்பி அனுப்பலாங்க. இதற்கான இணையதள முகவரியுமே கொடுத்துருக்காங்க. www.hrce.tn.gov.in. இந்த இணையதள முகவரியில் அறங்காவலர்கள் நியமனம் செய்யப்பட உள்ள திருக்கோயில்களுடைய விவரங்கள், தகுதிகள், விண்ணப்ப படிவம் எல்லாமே இந்த இணையதள முகவரியில் இருக்குங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 22/7/2026 மாலை 5:45 மணிக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான தொடக்கப்பள்ளியில் இருக்குதுங்க. இந்த திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான நடுநிலைப்பள்ளி வரை விரிவாக்கம் செய்ய போறதா தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்க பணிகள் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மகளிர் உரிமை தொகையில வந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையினுடைய 2ஆம் தவணை தொகை வெளியாயிருக்குங்க. 1000 ரூபாய் தமிழக அரசு தமிழக மகளிருடைய வங்கி கணக்குல வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான விஜயனுடைய புதிய அரசு போன மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இந்த மாசம் 1000 ரூபாயை பெண்களுடைய வங்கி கணக்குக்கு கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.